என் தங்கப்பிள்ளையே, இன்று எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தி இருந்து கொண்டு உன்னை இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. உனக்கு நேரடியாக அது தெரியாது. ஆனால் நீ என் வாக்கினை கேட்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு தடங்கல்கள் வந்துவிடும். வேறு ஏதேனும் வேலைகள் வந்துவிடும். வேறு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் உனக்கு வந்துவிடும். அதனால் இன்று எல்லா வேலைகளையும் மறந்துவிட்டு இந்த தாயானவள் என் வாக்கினை எப்படியும் நீ கேட்டே தீர வேண்டும். அப்படி நீ கேட்டுவிட்டால் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாமே உன்னை விட்டு சென்று விட்டதாக அர்த்தம். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில தீய சக்திகள் உன்னால் உணர முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சுற்றி நடப்பது என்னவென்று அறிய முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளை, தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தன்னை அழிப்பதற்காகத்தான் நடக்கின்றது என்பதனை நீ தெரியாமல் இருப்பது நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. என் தங்கமே, அம்மா உனக்கு கொண்டு வருகின்ற நல்ல செய்தி இதில் ஒன்று என்பதை நீ புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்தி உன்னை விட்டு ஒளிந்தால் அது மிகவும் சந்தோஷம்தானே. நீ உன்னிடத்தில் இது போன்ற தீய சக்திகள் இருக்கின்றதா இல்லையா என்பது போன்ற சந்தேகம் வருகிறது என்றால் என் குழந்தை, அந்த நேரத்தில் நீ சோதித்து பார்க்க வேண்டும். உண்மையில் உன் இல்லத்தில் தீய சக்தி இருக்கிறதா இல்லையா என்று. இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பதற்கு நீ முயற்சிகளை செய்து பார். தடங்கல்கள் வருகிறதா இல்லையா என்று என் பிள்ளை நீ சோதித்து பார். நிச்சயமாக அந்த சோதனையிலேயே நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்னவென்று. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் நாளை இவை மிக பெரிய பிரச்சனையில் சென்று முடியும் பொழுது அன்று உன்னால் என்ன நினைத்தாலும் இதனை சரி செய்து விட முடியாது. ஏதேனும் ஒரு சூழ்நிலைகள், ஏதேனும் ஒரு விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மிகுந்த மனவேதனையை கொடுத்து விடும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக உன்னால் வாழ்ந்து விட முடியாது. பல இன்னல்கள், பல கஷ்டங்கள் என்று எந்நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரி, இப்பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது, இனிமேலாவது நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நீ நினைப்பாய். ஆனால் அது உன்னால் முடியாது. எப்படி முடியும்? சுற்றி தீய சக்திகள் ஆட்சி செய்யும் பொழுது என் பிள்ளை, நீ நினைத்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமா? நீ நினைத்தால் உன் சந்தோஷத்தை உன்னால் மீட்டெடுத்து விட முடியுமா? அந்த நேரத்தில் உன்னுடைய அத்தனை எண்ணங்களும் ஏற்கனவே இருப்பதை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு போராட்டத்தை போராடி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கின்றது. எல்லோராலும் எளிதாக பெறக்கூடிய விஷயம் உனக்கு மட்டும் அத்தனை கடினமானதாக இருக்கின்றது. நீ எதை பெற நினைத்தாலுமே அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனையையும் சோதனையையும் தான் எப்பொழுதுமே கொடுக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு காட்டுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கிடக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் தான் என் பிள்ளை நீயும் இத்தனை காலமும் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இன்று உன் வராகி உனக்கு சொல்கின்றேன் அல்லவா, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே உன் இல்லத்தில் இருந்து ஆட்சி செய்கின்ற இந்த தீய சக்திதான் காரணம் என்று. அப்பேற்பட்ட இந்த தீய சக்தியை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்தது யார்? உன் இல்லத்திற்குள் இதை நுழைய விட்டது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ அல்ல. நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட குழந்தை. தெய்வம் உனக்கு எல்லாம் செய்து கொடுக்கும் என்கின்ற அதிகப்படியான எண்ணத்தை கொண்ட குழந்தை. தெய்வத்தின் வாக்கினை கேட்டு அதன்படி தினம் தினம் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற குழந்தை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நமக்கு தெய்வம் துணை நிற்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை. எல்லா பிரச்சனையிலும் இருந்து நம்மை மீட்டெடுப்பதும் தெய்வம்தான் என்று எண்ணுகின்ற குழந்தை அல்லவா. அப்படி
அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளை உனக்கு தருகின்ற வேதனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் எதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் காரணமாக இருக்கிறார் என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன்னால் நடக்கவில்லை. நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான சிந்தனைகளும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எண்ணமும் தன்னால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்து கொடுக்கின்ற பண்பும் கொண்ட உனக்கு நிச்சயமாக உன்னால் இந்த பிரச்சனைகள் வரவில்லை. இந்த பிரச்சனையை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்தது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அவரின் அடையாளத்தை நான் இப்பொழுது சொல்கின்றேன். நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு செய்துவிட மாட்டார். எதை தொட்டாலும் அவநம்பிக்கைதான். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களையும் முன்னேற விட மாட்டார். அடுத்தவர்களுக்கு இது நடக்குமா என்று கேட்டால் உன்னால் எல்லாம் இதை முடியாது, இதை விட்டுவிடு என்று சொல்லிவிடுவார்கள். இப்பேற்பட்ட குணங்களை கொண்ட இந்த மனிதர்தான் இன்று உன் இல்லத்தில் நடக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இவரினுடைய வார்த்தைகள், இவர்கள் பேசுகின்ற தேவையற்ற மோசமான வார்த்தைகள் எல்லாம் தீய சக்தியை உள்ளே அழைத்து கொண்டு வந்து விட்டது. அது அங்கே ஓர் மூலையில் முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் நடமாட்டம் அங்கே இருப்பதனால் இந்த தீய சக்தியினால் அங்கு தாங்கு பிடிக்க முடியாமல் இருந்து வெளியே ஓடிப்போன காலம் ஒன்று உண்டு. இப்பொழுது மீண்டும் இவர்கள் தங்களினுடைய எதிர்மறை எண்ணங்களினால் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு இந்த தீய சக்தியை அங்கே வரவழைத்து விட்டார்கள். இப்பொழுது இவர்களினுடைய எண்ணங்களைத்தான் உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தெரியவில்லை அல்லவா, நாம் இப்படியெல்லாம் எண்ணங்கள் கொண்டால் இங்கே தீய சக்தி ஆட்சி செய்யும் என்று. ஆனால் இனிமேல் புரிந்து கொள்வார்கள். தன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கெட்ட விஷயங்களும் இது போன்ற தீய சக்திகளை சார்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அவர்கள் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்துகின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையும் சேர்ந்து அழிந்து போவதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என் பிள்ளையே, இந்த தீய சக்தி இல்லத்திற்குள் வருவதுவெல்லாம் மிகவும் கடினமான விஷயம் கிடையாது. யாரும் ஏவி விட்டுத்தான் அல்லது யாரேனும் செய்வினைகளை செய்துதான் உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் நுழைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிலரினுடைய எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான எண்ணங்கள், பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே மோசமாக இருப்பது, இதுவெல்லாம் அதற்கு மிகவும் பிடித்தது. இவையெல்லாம் அவைகளை உள்ளே வரவழைப்பதற்கான மிக பெரிய வழி. உடனே இந்த தீய சக்திகள் உள்ளே ஓடோடி வந்துவிடும். என் பிள்ளையே, நான் சொன்னது போல உனக்கு இந்த வாக்கினை கேட்க தடைகள் வந்தது என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தில் தீய சக்திகள் இருக்கிறது என்ற அர்த்தம். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளை, உன் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற தேவையில்லாத வார்த்தைகளை முதலில் நிறுத்த வேண்டும். எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும். இனிமேல் எந்த தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கே பிரயோகிக்க கூடாது. தெய்வம் நம் இல்லத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கல் உப்பும் மஞ்சளும் கலந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் தெளித்து விடு. நிச்சயமாக உன் இல்லத்தை ஆட்டி படைத்த அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை விட்டு வெளியேறி சென்றுவிடும். என் குழந்தைக்கு எந்த பயமும் அதன் பிறகு தேவை கிடையாது. நீ நினைக்கலாம், அம்மா நம்மை பயமுறுத்துகிறாள், நம் இல்லத்தில் தீய சக்தி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் உண்மை என்னுடைய நோக்கம் நான் உன்னை பயமுறுத்த நினைத்தது கிடையாது. உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் உனக்கு ஏற்படுகின்ற தடங்கல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் மட்டுமே அம்மா சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கண்ணார காணும் பொழுது அம்மா உனக்கு செய்தது என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு
பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இனி மனநிறைவோடு சந்தோஷமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு இந்த தாயினுடைய அன்பு கிடைக்கும் வரை எந்த பயமும் உனக்கு தேவை கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.